தமிழ் சினிமாவில் அடுத்த தலைமுறை நடிகர்களாக யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. காரணம், நம்ம விஜய் சார் மிக தீவிரமாக அரசியல இறங்கியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கிய உடனேயே 2026 தேர்தலுக்குள்ள சினிமாவை விட்டு விலகப் போவதாகவும் அறிவிச்சிருந்தாரு. ஸோ அதற்குள்ள அவரை வைத்து 2 திரைப்படங்களாவது எடுத்துவிட வேண்டும் அப்படின்னு இயக்குனர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் சார் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கார் அப்படின்னாலும் கூட தற்சமயம் அதை விட்டு விட்டு செல்வதற்கு தயாராகவும் இருக்காரு. இந்த நிலையில நம்ம அஜித் சாருமே சினிமாவை விட்டு விலக இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. துணிவு திரைப்படத்திற்கு பிறகு அஜித் சார் சினிமாவில் நடிப்பதில் பெரிதுமே ஆர்வம் காட்டுறது இல்லையா? ஏனெனில் சினிமாவிற்கு வந்த காலம் முதலேயே அஜித் சார் இருசக்கர வாகனத்துல உலகை சுற்றி வர வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்துட்டு இருந்தது. துணிவு படத்துடைய படப்பிடிப்பு முடிந்தவுடனேயே ஒரு சின்ன சுற்றுலா கிளம்பியிருக்காரு நம்ம ஏகே அவர்கள். அந்த சுற்றுலாவுக்கே அவருடைய உடல் பெரிதாக ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில அதிக வயதாகிவிட்டதால தன்னால உலகையே சுற்றி வர முடியாது அப்படின்றத புரிந்து கொண்டிருக்காரு அஜித் சார். மேலும் இவருடைய 63வது படம், அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோடு திரைத்துறையை விட்டு விலக போவதாக தகவலுமே வெளியாகிருக்கு. ஆனால் ஒரு சிலரும் அஜித் சார் சினிமாவை விட்டு விலகியவுடன் தளபதி விஜய் அவர்களுடைய தாவகே கட்சியில இணைவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கு.